உங்களுக்கு கிருஷ்ணா. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நாள் உங்க ஸ்டேட்டஸ்லயோ அல்லது உங்க நண்பர்களுக்கோ நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. எதனாலனா திருவாரூர்னாவே ஒரு பிரம்மாண்டத்தின் ஒரு உச்சம் தான் தியாகராஜரோட கோயில், அதோட தேருன்னு அப்படின்னு சொல்லாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்களே பாருங்க. அந்த கோயிலுக்குள்ளார செப்பல் போட்டுட்டு அந்த கோயிலை ரொம்பவுமே அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். குறிப்பா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு கோயில் இல்லையே, நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு கோயில் இல்லையே அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஒரு மக்கள் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய தாத்தன் உங்களுடைய பாட்டன் தமிழனோட முப்பாட்டம் கட்டின கோயில் இந்த கோயில். அந்த கோயில போய் நீங்க செப்பல் எடுத்துட்டு போய் சிவனோட காலு கீழே வைக்கிறதும், அங்க இருக்கக்கூடிய சிப்பத்து கீழே வைக்கிறதும், அங்க இருக்கக்கூடிய அந்த கதவு சந்தல போய் ஒளி வைக்கிறதும், 100 ரூபாய் செப்பல போய் நீங்க 5000 வருஷம் பழமையான உங்க முப்பாட்டன் தலையில வச்சதுக்கு சமமா நீங்க அந்த அளவுக்கு அந்த கோயிலை அவமானப்படுத்துனீங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. இதுல முழுக்க முழுக்க எல்லாமே படிச்ச பசங்க, படிச்ச பொண்ணுங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. ஒரு கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம்? என்ஜாய்மெண்ட்டுக்கு போறோம், சந்தோஷத்துக்கு போறோம். ஏன் நீங்க எந்த தப்பு வேணா பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லுவேன். கோயிலுக்கு வெளியே அப்படின்னு கூட சொல்லலாங்க. எல்லாருமே ஒரு ஆசையும் ஒரு சந்தோஷமா வந்திருப்போம். அப்படி இருக்கும்போது உங்க முன்னோர்கள் உங்க பாட்டன் முப்பாட்டம் கட்டின ஒரு கோயில்ல இந்த மாதிரி அவங்க தலையில நீங்க செருப்பை வச்சு மிதிச்சிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வலிக்கும். இதனாலதான் நம்ம எங்க போனாலும் நம்மள மதிக்கிறது இல்லை, துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். உங்க வீட்டையே நீங்க சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுநீதி சோழன் வாழ்ந்த ஒரு மண்ணுங்க, மாட்டுக்கோசரம் தன்னுடைய மகனையே தேரு கீழே வச்சு கொன்னார் அவரு. அப்படியே மட்டும் ஊர்ல பிறந்த நீங்க பெருமைப்படணும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஆனா நீங்க ரொம்பவே அந்த கோயிலை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்க. தேர்ல இழுக்கும் போது கூட செப்பல் போட்டு தான் இழுத்தீங்க, அது கூட வெயில் சூடு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனா இப்படி கோயிலுக்குள்ளார மனசாட்சியே இல்லாம செப்பல் போட்டு நீங்க நடக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுடைய பெட்ரூம்ல ஒரு டாய்லெட் வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல நீங்க தூங்கினா உங்களுக்கு எப்படி மனமா இருக்கும்? அது மாதிரி தாங்க அந்த கோயில் ஃபுல்லா அந்த செப்பல் வாசம் இருந்துச்சு. உங்களை தப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் போடவே இல்லைங்க. எதனால நான் சொல்றேன்னா,